அடுத்த மாதம் பிரிட்டனை 6வது வெப்ப அலை தாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கோடையில் இதுவரை காணப்பட்ட சாதனை அளவிலான அதிக வெப்பநிலை செப்டம்பர் மாதம் வரையிலும் தொடரக்கூடும் என நீண்டகால முன் அறிவிப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 14 வரை குறிப்பாக தெற்கு பகுதிகளில் பருவத்தின் பிற்பகுதியில் வெப்ப அலைகள் உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இலையுதிர் காலம் தொடங்கும் பொழுது வடமேற்கு தென்கிழக்கு திசையில் பரந்த வானிலை பிளவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உயர் அழுத்த மண்டலம் ஐக்கியராஜ்யத்தின் தெற்கு பகுதிக்கு அருகில் மையம் கொள்ளுகிறது. மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நிலையற்ற வானிலை உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதற்கிடையில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வறண்ட நிலையான வானிலை நிலவ சற்று அதிக வாய்ப்புள்ளது. ஒட்டுமொத்தமாக வெப்பநிலை சராசரியை விட அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கோடையின் 5வது வெப்ப அலை கடந்த வியாழக்கிழமை உச்சத்தை அடைந்தது. லண்டனில் கியூ கார்டன்ஸில் இந்த ஆண்டு அதிகபட்ச வெப்பநிலையான 38.1 செல்சியஸ் பதிவானது. கடந்த வார கடும் வெப்ப அலையின் பொழுது தென்கிழக்கு பகுதியில் 2 ரயில்கள் தடம் புரண்டன. வியாழக்கிழமை அன்று கிழக்கு சசெக்ஸில் உள்ள லூயிஸில் முதல் ரயில் தடம் விலகியதில் 2 படுகாயமடைந்தனர். 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் எசெக்ஸில் உள்ள பிக்ஃபோர்ட்டில் 2வது ரயில் தடம் விலகியது. வெப்பமே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நெட்வொர்க் ரயில் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. முதல் ரயில் தடம் விலகிய ஹெர்பர்ட் ஹீத் மற்றும் லூயிஸ் இடையிலான ரயில் பாதை மேலும் 10 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று நெட்வொர்க் ரயில் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரமும் வரவிருக்கும் வாரங்களிலும் பயணம் செய்யும் பயணிகள் பயணம் செய்வதற்கு முன்பு பயணத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் முடிந்தவரை பிரைட்டன் வழியாக மாற்று ரயில் சேவைகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். லூயிஸ் மற்றும் ஹெர்பர்ட் ஹீட்ஸ் இடையே ரயில் மாற்று பேருந்துகள் இயக்கப்படும். அவை குக்ஸ்பிரிட்ஜ் மற்றும் பிளம்டன் ஆகிய இடங்களுக்கு சேவையில் ஈடுபடும். இந்த பேருந்துகள் சிறியதாக இருப்பதால் மற்ற நிலையங்களுக்கு பயணம் செய்யும் வாடிக்கையாளர்கள் பிரைட்டன் வழியாக பயணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சதர்ன் தேம்ஸ்லிங் மற்றும் சவுத் ஈஸ்டர்ன் சேவைகளிலும் பிரைட்டன் மற்றும் ஹோவ் பேருந்துகளிலும் லண்டன் முனைய நிலையங்களுக்கு இடையிலான லண்டன் அண்டர் கிரவுண்ட் சேவைகளிலும் பயணச்சீட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நெட்வொர்க் ரயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 1836 ஆண்டில் இந்த வெப்ப அலை பதிவுகள் தொடங்கியதிலிருந்து பிரிட்டன் மிகவும் அதிகமான வெப்பத்தை ஜூலை மாதம் சந்தித்திருக்கிறது. வேல்ஸ் முழுவதிலும் இங்கிலாந்தின் கிட்டத்தட்ட 3/4 பகுதியும் அதிகாரப்பூர்வமாக வறட்சியில் இருக்கின்றன. தெற்கு இங்கிலாந்து முழுவதும் குழாய் மூலம் நீர் பாய்ச்சுவதற்கு பரவலான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதிக வெப்பநிலை மற்றும் முன்னெப்போதும் இல்லாத வறட்சி ஆகியவை காட்டுத்தீக்கும் வழிவகுத்துள்ளன. தேசிய தீயணைப்பு படை தலைவர்கள் மன்றத்தின்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் இந்த ஆண்டு இதுவரை ஏற்பட்ட காட்டுத்தீயின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு முழுவதிலும் ஏற்பட்ட எண்ணிக்கைக்கு சமமாக கிட்டத்தட்ட 1017 காட்டுத்தீ பரவலாகி இருக்கிறது. 2025 ஆண்டில் இந்த எண்ணிக்கை இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயர்ந்ததாகும். மேற்கு மிட்லாண்ட்ஸில் உள்ள ஸ்ட்ராபெரிச்சில் இந்த தீ பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 19 வீடுகள் எரிந்து நாசமாக இருக்கின்றன. வேல்ஸ் முழுவதிலும் தீயை அணைக்க 100 ராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ தொடர்ச்சியாக ஏற்படக்கூடும் என்று எச்சரித்த பிரிட்டன் அவசர கால எச்சரிக்கை அமைப்பை அரசாங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக விரிவாக பயன்படுத்த தூண்டியது. இது பாபக்யூ மற்றும் பட்டாசுகளால் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்துகளால் வீடுகளை இழந்த 8 குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை பார்வையிட முடிந்திருக்கிறது. டட்லிபுரோ கவுன்சில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையின் பொழுது தீ விபத்துகளில் சொத்துக்கள் பகுதியளவு சேதமடைந்த 13 குடும்பங்கள் திரும்பி வந்திருக்கின்றன என்று தலைமை நிர்வாகி பல்விந்தர் ஹெரான் தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் பிரிட்டன் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பகரமான கோடையை எதிர்கொண்டிருக்கிறது. 1976 ஆண்டின் கோடையை மிஞ்சும் அளவுக்கு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த கோடைகால வெப்பம் 30 செல்சியஸ் மற்றும் 36 செல்சியஸுக்கு மேல் அதிக நாட்கள் பதிவானது. மே ஜூன் மாதங்களுக்கான வெப்பமான நாள் சாதனைகள் உள்ளிட்ட பல இடங்களில் வெப்ப அதிக நிலை காணப்பட்டிருக்கிறது. இந்த வெப்பத்தின் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு பரபரப்பான கோடையை கண்டதாகவும் ஜூலை மாதத்தில் மட்டும் 25 லட்சம் நோயாளிகள் என்ற சாதனை அளவை எட்டியதாகவும் NHS தெரிவித்துள்ளது.
மக்கள் வெளியில் அதிக நேரம் செலவிடுவதால் விபத்துக்கள் அதிகரிப்பதன் காரணமாக கோடை காலத்தில் NHS பிஸியாக இருக்கிறது. இந்த ஆண்டு வெப்பமான மற்றும் வறண்ட வானிலையால் இது மேலும் மோசமடைந்திருக்கிறது. மக்கள் அதிகமாக நீரிழப்பு, சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். குளிரூட்டல் இன்னும் காற்றோட்ட வசதி இல்லாததால் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற சூழ்நிலைகளில் மாட்டுப்படுகின்றார்கள். தாங்கள் நோயாளிகளை பராமரித்து வருவதாக செவிலியர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சுகாதார செயலாளர் ஜெவட் கூப்பர் குளிர்காலத்திற்கு தயாராவதை போலவே தேசிய சுகாதார சேவை NHS கோடை காலத்திற்கும் தயாராக வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார்.